கொட்டாம்பிள்ளையாய் அப்பா, காவல்காரியாய் அம்மா, மூளை சலவை செய்ய கல்வி, கை கொட்டி சிரித்து அடக்கி வைக்க சுற்றம், சிலுவையின் ஆணிகளை தகர்த்து இறங்கி வருகிறேன், கையில் தாலியோடு கணவன், வயிற்றில் மீண்டும் ஒரு அடிமை என்கிற சக்கரத்திற்குள் வாழ்ந்த பெண்களை தூக்கிவிட்டு, இதுதான் உலகம், இதுதான் உன் வழி, உன் வழியை நீயே தீர்மானிக்க வேண்டும் என்கிற தைரியத்தை கொடுத்த தந்தை பெரியார் அவர்களினுடைய இயக்கத்தை சார்ந்த நண்பர்களே, தோழர்களே, தோழியர்களே, காவிப்படை எல்லாவற்றையும் சுவீகாரம் எடுத்துக் கொள்ளுகிறது. காந்தியை, அம்பேத்கரை, ஏன் எம்ஜிஆரை கூட விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் சுவீகாரம் செய்து கொண்டது. ஆனால் காவிப்படையால் தொடக்கூட முடியாத ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாராகத்தான் இருக்க முடியும். நெருப்புடான்ற மாதிரி. ஆமா, நெருங்கினா முடியுமா? தொட முடியுமா? எனக்கு பெரியாரை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெரியார் இன்னும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின் தோன்றக்கூடிய ஞானமும் அறிவும் உடையவர் எப்படி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார் என்று இன்றைக்கும் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பெரியாருடைய பெண்ணியத்தை இன்றைக்கும் நான் தான் முற்போக்காளர்னு சொல்ற ஒருத்தனும் பேச முடியாது, பேச முடியாது. அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். பெரியார் மட்டும்தான் சொன்னார், என்னுடைய மூதாதையர்களை விட, என்னுடைய முன்னோர்களை விட நான் ஞானத்தில் சிறந்தவன். சொல்றது தைரியம் வேணும். தாத்தாமார்கள்லாம் கூப்பிட்டு பிள்ளைங்களை பேசும்போது, நாங்கள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்களும் தான் இருக்கீங்க அப்படின்னு இளையவர்களை முட்டாள்களாவே பார்க்கிற சமூகம் நம்ம சமூகம். தந்தை பெரியார் தான் சொன்னார், என்னுடைய முந்தையோர்களை தவிர நான் ஞானமுடையவன், என்னை விட என்னுடைய இளைய தலைமுறை அறிவுடைய தலைமுறையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். இருக்கிறாங்களா படை? எப்படி ஒரு, எனக்கு தெரிஞ்சுங்க, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமாக, என்ன ரெண்டையும் ஒன்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவர் என்றால் அதை தந்தை பெரியாரைத்தான் சொல்ல வேண்டும். 2ஆம் வட்டமேஜை மாநாடுல இரட்டை வாக்குரிமையை அம்பேத்கர் வாங்கி கொண்டு வந்து விட்டார். போராடி பெற்றது. இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா வரைக்கும் உள்ள போய் கடுமையான போராட்டத்தில் இரட்டை வாக்குரிமை பெற்று வந்தார்கள். வந்த உடனே வழக்கம் போல நம்ம ஆளுக்கு புட்டுக்குச்சு. யாருக்கு? காந்திக்கு. அவர் என்ன பண்ணிட்டார்? முடியாது, இந்தியாவில் நீங்க எல்லாரையும் பிரிக்க பாக்குறீங்க. என்னைக்கு நான் சேர்ந்திருந்தோம், பிரிக்க பாக்குறீங்க. சரி, பிரிக்க பாக்குறோம். உடனே உண்ணாவிரதம் இருந்தால் வழக்கம் போல. உண்ணாவிரதம் இருந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அம்மா இருக்கிறாங்களா கஸ்தூர்பா, அவங்க என்ன பண்ணாங்க, போய் அம்பேத்கர்கிட்ட போய் மடிப்பிச்சை கேட்டாங்க. ஐயா சாமி, என் புருஷனை காப்பாத்து, வயசான காலத்துல பெருசு உண்ணாவிரதம் சாக போகுது அப்படின்னு மடிப்பிச்சை கேட்ட உடனே இவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. என்னடா ஆக போகுது, நாம கஷ்டப்பட்டு வாங்கின இரட்டை வாக்குரிமை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வருமோ என்று யோசித்துக் கொண்டிருந்த போது, தென்னிந்தியாவில் இருந்து, தமிழகத்தில் இருந்து டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரே ஒரு தந்தி போகுது. அந்த தந்தியில் என்ன தெரியுமா இருந்தது? பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்கு அச்சாரமாக இருக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமையை எப்பொழுதும் நீங்கள் விட்டுத்தரவே கூடாது, வேண்டுமென்றால் காந்தி செத்தால் செத்தொழியட்டும் என்று சொன்ன அந்த தந்தைக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள். சொல்ல முடியுமா காந்தி செத்து போட்டும்? அந்த காலத்துல 20களை சொன்னா விட்டுருவானுங்களா? 30களை சொன்னா விட்டுருப்பானுங்களா? சாகட்டும் சொல்ல தைரியம் எப்படி வந்தது? அறத்தின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தந்தை பெரியாருக்கு. மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கிற உலகத்துல என்னடா பெரிய உயிர் அப்படின்னு நினைக்க வச்சதுங்க. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்மா சின்னம்மான 1000 அம்மாக்கள் வர்றாங்க. எது எப்ப நடக்கும்னே தெரியல. சமாதிகளினுடைய மேடையிலே அரசியலை இன்றைக்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வெக்கமா இருக்கு. என் தேசம் முற்போக்கு மண்ணாக இருந்த தேசம் தமிழ் தேசம் இல்லையா? டாக்டர் அம்பேத்கர் 1927 டிசம்பர்ல மனு தர்மத்தை எரிப்பதற்கு முன்பே 1927 அக்டோபர்ல இங்க பகுத்தறிவுவாதிகள் ஒன்று கூடி
மனு அதர்மத்தை குடியாத்தம் என்கிற மண்ணில எரிச்ச வரலாறு தான் உண்மையான வரலாறு. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவில் அம்பேத்கரே மனு அதர்மத்தை எரிப்பதற்கு முன்பே நாம தாங்க வழிகாட்டியா இருந்தோம். தமிழ் மண்ணுக்கு அப்படி ஒரு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஒருமுறை மனோன்மணியம் சுந்தரனாரும் விவேகானந்தரும் சந்திக்கிறாங்க. மனோன்மணியம் சுந்தரனாரும் விவேகானந்தர் சந்திக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய தத்துவ மரபுகளை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு விவேகானந்தர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. மனோன்மணியம் சுந்தரனார் பார்த்து சொல்றாரு, அம்மா நீங்க என்ன கோத்திரம்? நம்மளா இருந்தா நம்ம கோத்திரம் இல்ல குளம் இல்ல, நம்ம என்னத்தை சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டு கிடப்போம். மனோன்மணியம் சுந்தரனார் சற்றும் யோசிக்காமல் டக்கென்று சொன்னார், நான் திராவிட கோத்திரம் என்று சொன்னார். இந்த மண்ணிலே திராவிடன் என்கிற ஒரு அடையாளத்தை விடுதலையினுடைய அடையாளமாக மாற்றி காட்டியது தந்தை பெரியார் இல்லையா? எத்தனை பெரிய விஷயம் எனக்கு தெரியுங்க. வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிற போது சொல்லுகிறேன், பெண்கள் முதலாக ஆண்களுக்கு சரிநிகராக தன்னுடைய பேனாவை உயர்த்தி பிடிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு இயக்கம் திராவிடர் இயக்கம் என்பதை ஒருத்தரும் மறுக்க முடியாது. பகத்சிங் கடைசி எழுதின கடிதம் நான் ஏன் நாத்திகனானேன் என்கிற கடிதம். நான் ஏன் நாத்திகனானேன் என்கிற கடிதத்தை தொடர் ஜீவா மொழிபெயர்த்து விட்டார். அதை இப்பொழுது யாராவது அச்சேற்றி கொடுக்க வேண்டும் புத்தக வடிவத்தில். யாரும் அதுக்கு தயாரா இல்ல. காரணம் ஆங்கில அரசினுடைய கெடுபிடி நெருக்கடி. தந்தை பெரியார் தான் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, வா நான் போறேன் என்று நான் ஏன் நாத்திகனானேன் என்கிற புத்தகத்தை முதலாக அச்சேற்றி கொடுத்தவர். அது பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நடந்ததா பிரச்சனை. இதே கோவை மாநகரத்தில் ஜீவாவை சங்கிலியால் கட்டி ஒரு கைதியை, ஒரு தேச துரோகியை, ஒரு நாட்டுக்கு எதிராக இருக்கிற பயங்கரவாதியை இழுத்துட்டு போற மாதிரி இங்கதான் ஜீவாவை வீதிகளிலே இழுத்து சென்றார்கள். அதே நேரம் தந்தை பெரியாரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினாங்க. ஏன் தெரியுமா? நீயே அந்த புத்தகத்தை அடிச்சேன்னு. வரலாறை இப்ப திருத்தி படிக்கிற போது ஒரு ஆச்சரியம் இருந்தது. பகத்சிங்கனுடைய கடைசி காலத்துல அவனுடைய தொகுப்பு கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய வரலாறு, அதை ஃபுல்லா சொல்லல. அந்த அவர் எழுதிய புத்தகத்தை கையில வச்சுட்டு இதை யாருக்கிட்ட அச்சேற்ற கொடுக்கலாம் என்று அவருடைய தோழி 2 பேரு, ஒருத்தவங்க நந்திதா, இன்னொருத்தவங்க லட்சாவதி என்கிற 2 பேர் இந்த பதிப்பை கையில வச்சுட்டு யார்கிட்ட கொடுக்குறோன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடுமையான இந்திய விடுதலை போராட்டம் நடந்துட்டு இருக்காலும். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கடிதத்துல சொல்றாங்க, தென்னிந்தியால, அதாவது இந்தியாவினுடைய கடைசி தமிழ்நாடு மாதிரி தென்னிந்தியா பகுதியில் ராமசாமி என்கிற ஒருத்தர் பகத்சிங்கோட தொடர்புல இருந்தாங்களா எனக்கு தெரியல. அதுல வருது, அந்த கடிதத்துல வருது, ராமசாமி என்கிற ஒருவர் பகத்சிங்கனுடைய நண்பராக இருப்பதால் அவரிடம் இந்த புத்தகத்தை சேர்த்தோம் என்றால் ஒருவேளை இந்த 3 புத்தகங்களையும் அவர் அச்சேற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த 2 பேரும் தன்னுடைய கடிதத்தில் கொடுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்றால், இந்தியாவினுடைய பரந்துபட்ட தலைவர்களுடைய வாழ்க்கையை, பரந்துபட்ட தலைவர்களுக்கான வழியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக தமிழகத்திலே தந்தை பெரியார் இருந்தார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு தந்தை பெரியார்கிட்ட வியக்க வைத்த ஒண்ணு என்ன தெரியுங்களா? எந்த ஒரு ஆம்பளையும், தன்னை ஆணாக கருதி கொள்ளுகிற யாரும் ஆண்மையை ஒழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அவர் முடிந்த முடிவாக என்ன சொன்னார் என்றால், ஒரு பெண்ணுடைய விடுதலை கிடைக்க வேண்டுமா, பெண்ணுக்கான விடுதலை சாத்தியப்பட வேண்டுமா, ஆண்மை அழிய வேண்டும் என்று சொன்னார். இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. அவர் சும்மா சொல்லல. இன்றைக்கு அதை நம்ம தத்துவமா படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை பெரிய விஷயத்தை அவர் பேசி இருக்கிறார். ஏன் ஆண்மை ஒழியணும்னாரு. இன்னைக்கு 1970களில் பிரெஞ்சு பெண்ணியலாளர் ஹெலன் சீக்ஸஸ் இணைமுரண் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. அது என்ன இணைமுரண் அப்படின்னா, 2 விஷயத்தை பிரிச்சு வச்சிருக்கோம், ஆண்மை பெண்மை. இந்த மைய கண்டுபிடிச்சதுல இருந்து நம்ம சுத்தி போய் கிடக்குது தமிழ்நாடு இந்திய ஜனநாயகமும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்மைக்கு என்னன்னா அழகா உங்களுக்கே நல்லா தெரியும், அறிவு,
பலம், பராக்கிரமம், ஆளுமை, நாடு எல்லாம் ஆண்கள் பக்கம் வரும். நொட்டாங்கை பக்கம் என்ன வரும்? அச்சம், மடமை, அறிவற்ற தன்மை, பொறுமை, தியாகம். இந்த தியாகத்தெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. தியாகம் பண்ணி அப்படியே வீட்டை வந்து கொண்டு செலுத்தி போகணுமா. இந்த இணை முரண் இருக்கு பாருங்க. இன்றைக்கு கோட்பாடாக முன்வைக்கிற 2-3 இணை முறையில ஆண்மை என்கிற வார்த்தையை கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளானார்கள். தந்தை பெரியார் தான் முதலாக சென்ற நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே ஆண்மை என்கிற வார்த்தையை அதிகாரத்தினுடைய குறியீடாக பயன்படுத்தியவர். மிக முக்கியமான இடம் அது. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு ஆண்மை என்கிற வார்த்தை பெண்களை கேலி செய்கிற வார்த்தை என்றார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பொம்பளைங்களை எப்படி கேலி செய்ய முடியும்? ஆண்மை என்கிற வார்த்தை பெண்களை கேலி செய்கிற வார்த்தை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் இயக்கத்தில் எனக்கு ஒரு பெரிய பொறாமையே இருக்கு. பெரியார் இயக்கத்தை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கும். குடும்பமா வர்றீங்க. கோயிலில் கூழ் ஊத்த தான் குடும்பமா போவாங்க நம்ம ஊர்ல. அல்லனா சபரிமலைக்கு போகும்போது குடும்பம் போக முடியாது. இந்த பழனி மலைக்கு போகும்போது மொட்டையோட குடும்பமா போவாங்க. எனக்கு தெரிஞ்சு குடும்பமா இயக்கமா வந்து உட்கார்ற ஒரு இயக்கம் எதுனா அது திராவிடர்கள் இயக்கமா தான் இருக்கும். அதனுடைய பின்தோன்றிய இயக்கங்களா தான் இருக்கு. உண்மை அது. நான் வந்து அதை மனப்பூர்வமா ஒத்துக்கணும். நான் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நான் மனப்பூர்வமா அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? பெரும்பாலான முற்போக்கு இயக்கங்கள்ல பெண்கள் காப்பி போடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் தோழர் வந்துட்டாரா, காப்பி போட்டு வந்து கொடு, காப்பி போடுற பொம்பளைங்களா வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் அரசியல் கூட்டத்துக்கு வர்றதே கிடையாது, பொம்பளைகளை கூட்டு வர்றது கிடையாது. ஆனால் தந்தை பெரியார் போதிக்கிறவராக இல்லை, கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. போதிக்கிறது என்ன தெரியுங்களா? நீ இப்படி நட, நீ இப்படி போ, நீ இப்படி வா அப்படின்றது போதிப்பது. கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? என் வீட்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். என்னவா, காந்திகிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன சாமி கல்லுக்கடை மறியல ஆரம்பிச்சு விட்டையே, தீயா போயிட்டு இருக்க, முடிக்க முடியலையே, எங்க பார்த்தாலும் கலவரம், எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கே, தயவு செய்து கல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்துங்கன்றாரு காந்தி கிட்ட. காந்தி சொன்னாரா, என் கையில் இல்லப்பா. அங்க ஈரோட்ல 2 பொம்பளை இருக்கு. யாரு? நாகமையும் மணியமல்ல போ கண்ணம்மா. அந்த 2 பெண்கள் தான்ப்பா தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க நிப்பாட்டினா மட்டும்தான் இந்தியாவினுடைய கள்ளுக்கடை போராட்டத்தை நிப்பாட்ட முடியும் சொல்லி இந்து பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காரு காந்தி. அப்ப என்ன அர்த்தம்? போதிச்சுட்டு இருக்கல, இறங்கி பிள்ளைங்க வேலை செய்யறாங்க. அந்த காலத்துல தான் வீட்டு பிள்ளைக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறாரு. கூட்டிட்டு ஓடி போயிருன்னு ஓட வச்சிருக்கிறாரு. நான் வந்தா கூட வந்தா கண்டுபிடிச்சு போவாங்க, நான் அங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஓடிடு அப்படின்னு. எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு 30கள்ல இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா? நான் தாலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் தலைவர். ஒரு நல்ல காட்சி ஒன்று இருக்கு. ஒரு நாள் இரவு பெரியாரும் நாகமையும் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கிறாரு, எதுக்குடி தாலியை தான் எதுக்குப்பா போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு இருக்கு நாகமை. உடனே இவர் சொல்றாரு, இங்க பாரு, தாலியெல்லாம் நான் எனக்கு அடையாளமா தானே தாலி போட்டுட்டு இருக்கேன். ஆமா, இந்த தாலி நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் எங்கேயாவது வேலை வெட்டின்னு வெளியே போற அன்னைக்கு போட்டுக்கோ, இப்போதை கழட்டிருன்னு கழட்ட வச்சு விட்டாரு. பேசி சமரசம் பண்ணி கழட்ட வச்சோடனே வாங்கி பையில ஓட்டுக்கிட்டாரு. வேற காலையில எந்திரிச்சு இவர் வாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாரு. அம்மா வந்து கழுத்துல தாலியும்லாம் ஒண்ணும் இல்லாம தெருவில் தெரிஞ்சிருக்காங்க அவங்க வீட்டுல. பெருசுங்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது தாலி இல்லைன்னொடனே அங்க உட்காந்துட்டு இவங்க லெக்சரு, உனக்கு தெரியுமா வீட்டுல புருஷன் இருக்கும் போதெல்லாம் எதுக்கு தாலி போடணும்? யாரு? நாகம்மை. நைட்டு சொல்லி கொடுத்த பாடம். கழுத்துல எதுக்கு தாலி போடணும்? தேவையில்லை. அவர் இல்ல வெளியூருக்கு போனப்ப போட்டுக்கலாம். அப்ப ஆபத்த தாலி எங்க இருக்கு? அவர் பையில இருக்கு. அதாவது கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுங்களா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு, இன்னைக்கே முடியல, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இறுகி போன சனாதன தர்மத்திற்குள்ள சிக்கி போயிருந்த ஒரு சமூகத்தை உடைச்சு டெமாலிஷ் பண்ணலங்க, கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு கட்டமைச்சாரு. அதுதான் இங்க முக்கியம். உடைச்சு காலி பண்றது பெரிய விஷயமே இல்ல, ஆனா உடைச்சு கட்டமைப்பது மிகப்பெரிய விஷயமாக இருந்தனால தந்தை பெரியார் அந்த வேலையை செஞ்சாரு. இன்னைக்கெல்லாம் ஃபெமினிசம், இன்னைக்கு எப்படி தெரியுமா ஃபெமினிசம்? பெண்ணியெல்லாம் மாடு மேய்க்கிற மாதிரி தான். என்னங்க மாடு மேய்க்கிறத கொண்டு வந்து ஃபெமினிசத்தில் கட்டிட்டீங்களேன்னு நினைக்க கூடாது. நம்ம ஊரில் மாடை எப்படி மேய்க்க வைப்போம்னா, நல்லா நீல கயிறு எடுத்துக்கிடுவோம், அது முனையில மாடை கட்டிட்டு இன்னொரு முனைய ஒரு 1.5 முளை குச்சியை அரைஞ்சு அதில் கட்டி விட்டுருவோம். இந்த மாடு எங்கேயும் போய் மேயலாம், ஏன்னா கட்டையும் கயரும் நம்ம கையில் இருக்கும்.
சுருக்கணும் அப்படின்னா கயிறை பிடிச்சிருத்தா மாடு வந்துடும். மாடு நம்மள மீறி எங்கேயுமே போகாது. இன்னைக்கு இருக்கிற ஃபெமினிசமும் பெண்களும் ஆணாதிக்கத்தின் கையில மாடு கயிறு மாறி தான் இன்றைக்கும் நாங்க இருக்கோம். ரொம்ப பெருசா பேசினாங்க. இங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது மனு தர்மத்தை பத்தி பேசினாங்க. மனு தர்மம் ரொம்ப இறுக்கமா பல விஷயங்களை கட்டி போட்டிருக்கு. இந்த கடவுள் நம்பிக்கை உடைய பெண்களை பண்பாட்டு காவலர்களாக, மதம் சாதியினுடைய காவலர்களாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறோம். இவர்களை மீட்டெடுக்கணும். என்ன பண்ணலாம்? கேள்வியை முன்வைங்க. தந்தை பெரியார் அத்தனை சொன்னார், திரும்ப திரும்ப கேளுனாரு. நான் கேட்கிறேன், நீ கும்புற சாமியில எந்த சாமிக்காது பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? கேளு. அது என்ன பார்வதிக்கும் சிவனுக்கும் முருகன் பிள்ளையார் தான் பிறக்கணுமா? என் சுந்தரவழி பிறந்த ஆகாதா? கேளு, கேள்வியை கேளு. இன்னும் கேள்வி இருக்கு. அவதாரம் எல்லாம் எத்தனையோ அவதாரம் எடுத்த இந்த சாமிக ஏன் ஒரு முறையும் பெண்ணாக அவதாரம் எடுக்கவில்லை? மோகினி அவதாரம், அது அவதாரமே கிடையாது. அவதாரத்துக்கு அவங்களே ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க. பிறந்து வளர்ந்து சாகணுமா. சாகும்போது ஒரு வேளாவது பொம்பளை வச்சிருக்கானுங்களா? இன்னொரு கேள்வி கூட இருக்கு. இந்த ஆண் சாமிகளும் அப்படி இருக்கான். சிவராத்திரி ஏகாதசி ஒரே ஒண்ணுதானா சிவனுக்கும் திருமாலுக்கும், ஒரே ஒரு ராத்திரி. அந்த ராத்திரி ரெஸ்ட் எடுத்து அடிச்சா சிரிச்சா ஊரே பொழந்துட்டு போமா, அவ்வளோ பராக்கிரமானவங்களாம். பொம்பளை சாமிக்கு நவராத்திரி 9 நாளாம். இது உட்காந்து 9 நாள் எக்ஸசைஸ் பண்ணி படம் திரட்டி மனசை வலுப்படுத்தி அப்புறம் போய் அடிச்சு காப்பாத்தணுமா. சாமியில பொம்பளையே தொருக்கு சாமியா இருக்கு. இதை நம்ம பொம்பளைகிட்ட கேட்கணும். அடுத்து இன்னொரு கேள்வி கூட இருக்கு. சாமியோடைய வாகனம். ஆம்பளை சாமிக்கு என்னென்ன வாகனமா இருக்கு? மயில், எரும மாடு, காளை மாடு, என்னது எலி, நாய். இந்த நாய்ங்களுக்கெல்லாம் சாதாரண பொருள் எல்லாம் வாகனமா. இந்த பொம்பளை சாமிக்கு பூரா சிங்கம், புலி, கரடி. நான் கேட்கிறேன், இதுவே தொத்த சாமியா இருக்கு. இதுக்கு தான் அறிவில்லை நீயே சொல்ற. ஆனா அறிவும் பராக்கிரமம் இருக்கிற நீ எல்லாம் ஆடு மாடு மேல வர்ற. ஆனா அறிவே இல்லைன்னு சொல்ற பொம்பளை சாமி பூரா சிங்கத்துல ஏத்தி விடுற. என்னடா சொல்ல வர்ற நீயே? எனக்காக கேட்டிருக்கமா? பொம்பளையெல்லாம் கேட்க வைக்கணும். குத்துவலக்கு பூசைக்கு போற பொம்பளையில உட்காருதாயின்னு உட்கார வச்சு சொல்லணும். இதெல்லாம் கேட்டாதா அந்த பொம்பளை யோசிங்க. ஆமா ஆமா அப்படின்னு யோசிக்க வைக்க வேண்டிய வேலையை தொடர்ந்து நம்ம செய்யணும். எனக்கு உண்மையிலே பெரியார் இயக்கத்து மேல இன்னொரு மரியாதை என்ன தெரியுங்களா? தன்னுடைய இணையர் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? மனைவி, பொண்டாட்டி, வீட்டுக்காரி, இல்லால், இல்லத்தரசி, இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். நான் பொண்டாட்டிங்க. இதுக்குள்ள ஃபுல்லா அரசியலாக பல அர்த்தங்கள் இருக்கு. பெண்டாட்டின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணினுடைய பெண்மையை, பெண்ணை ஆளுகிற ஒரு ஆம்பளை நானு அப்படின்னு அர்த்தம். இல்லால்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளேயே இருந்து கரிச்சிட்டியா கிடந்து சாக போறவன்னு அர்த்தம். மனைவினா என்ன? மனைனா வீடு, வீணா தலைவி. வீட்டுக்கு தலைவியா இருந்து நாசமா போறா. ஆனா ரேஷன் கார்டுல கூட நம்ம பேர் போட மாட்டாங்க, அது வேற. ஆனா மனைவி பேர் தானே ரேஷன் கார்டுல முதல்ல போடணும். நீ தான் சொல்லிட்டீல மனைவி தலைவி, வீட்டுக்கு தலைவின்னு. ஆனா ரேஷன் கார்டுல நம்ம பேரே இருக்காது. அது ஒன்னோட 10 வந்திருக்கும். எனக்கு தெரிந்து இணையர் என்கிற ஒரு சரியான வார்த்தையை தன்னுடைய இணையருக்கு கொடுத்த ஒரு இயக்கம் எது என்றால் திராவிட இயக்கம். மிகச்சரியான ஒரு, நான் அதை கத்துக்கிட்டேன். திராவிட இயக்க நண்பர்களோடு தொடர்பு வருகிற போது இதை நான் கத்துக்கிட்டேன். இப்ப நான் மனைவி, இல்லத்தரசிலாம் சொல்றதில்ல, இணையர் என்று தான் சொல்லுகிறோம். இதை மற்ற இயக்கங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்கு. தந்தை பெரியார் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம், கையை ஓங்கினா அடிச்சிருன்றார். ஒரு வயலும் கையை ஓங்க கூடாது. கையை ஓங்கினா அடிச்சிரு. அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிட்டானா, அவன் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டான், அப்போ ரெண்டு ட்ரை பண்ணு. பொம்பளை பிள்ளைகள் சொல்றாருங்க, அவன் ஒண்ணு வச்சுக்கிட்டான்ல, நீ எனக்கு வீட்டுல ரெண்டு. நீங்க வெதண்டவாதம்லாம் இல்லைங்க, கேள்வி அவர் கேட்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, இந்த குழந்தை பெத்துக்கிறது, கற்பப்பை வெட்டு, அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதோட முடிச்சிருந்தா அவர் பெரியாரே கிடையாது. கற்பப்பை வெட்டுல இல்ல, அப்ப எல்லா பயிலும் கேட்பானுங்க, அப்ப உலகமே முடிஞ்சு போயிடாதா? அதனால எங்களுக்கு என்ன? ஒரு வயலாவது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதனால பொம்பளைகளுக்கு என்ன, உலகம் முடியட்டும். ஒரு பையனும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு நம்ம பதில் சொன்னாதானே அவன் கேள்வி அடுத்தடுத்து கேட்பான்.
அதனால எங்களுக்கு என்னன்னு ஒரே கேள்வியை போட்டனே, எந்த பயிலுமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வியை கூர்மையாக கேட்கிற இடமும் உண்டு. சனாதன தர்மவாதிகளை அடித்த இதாண்டான் சொல்ற இடமும் தந்தை பெரியாருடைய வார்த்தைகள்ல உண்டு. நீங்க தந்தை பெரியாரை ஏன் யுனெஸ்கோ கூரியர் அமைப்பு தீர்க்கதரிசின்லாம் சொன்னாங்க தெரியுமா? முன்னாடியே எல்லாமே தெரியுது. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இந்த பெண்கள் குழந்தைகள் ஒன்று சேர்ந்து பேசுவதற்கான ஒரு அமைப்பு இந்த தேசத்திற்கு தேவை. பெண்களோ குழந்தைகளோ ஒன்று சேர்ந்து பேசுவதற்கு ஒரு அமைப்பு தேவை என்று சொல்லுகிறார். பல இடங்களை வலியுறுத்துறாரு. இன்னைக்கு வந்துருச்சே மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் வந்துருச்சே. ஆனா என்ன, அதை செயல்பட வைக்கணும். கொண்டு வந்துருவாங்க, அப்புறம் பெரிய பூட்டா போட்டு அவங்களே போட்டு உட்காந்துருப்பாங்க. இதுல பிஜேபி வரும்போது தேசிய மகளிர் ஆணையத்தில் பிஜேபி தலைவி, அதுக்கு என்ன தெரியும் பாவம், மஞ்சட்டி. அதுவே தாலி எடுத்து குங்குமத்தை வச்சு கண்ணில் ஊத்திக்கிட்டு கிடக்கும். அதுக்கிட்ட போய் நான் பெண் விடுதலை பேசுனேன்னா தேச துரோகியை தானே என்ன சொல்லுவான். தாலி வேண்டாம்னா தேச துரோகின்றான். இல்லை 500 ரூபா நோட்டை 1000 ரூபா நோட்டை ஏன்டா புடுங்கன்னா தேச துரோகின்றான். பல்கலைக்கழகத்திலையும் காலேஜ்லயும் சத்தமா பேசினா தேச துரோகின்றான். இன்குலாப் ஜிந்தாபாத் நாங்க சொல்லுவோம்டானா இல்ல, பாரத தாயை வணங்குவோம், வந்தே மாதரம். இல்ல உனக்கு பிடிச்சது நீ சொல்லு, எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன். மாட்டுக்கறி நான் தின்னா உனக்கே வலிக்குது. நீ மாட்டை சாமியா கும்பிட்டா ஓரமா கும்பிட்டுக்க, ஏன் சோத்த புடுங்காதன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா தேச துரோகின்றான். மாட்டுக்கறி தின்னுட்டு இருக்கும் போது வந்து இந்த டிவி காரங்க என்னைய மாட்டி விட்டானுங்க. கரெக்டா ஒரு பீஸ் இழுத்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டானுங்க. அப்புறம் அந்த பீஸ் துப்பவா முடியும்? தின்னுகிட்டே ஒரு பைட்டு கொடுத்தேன் டிவியில. உணவு அரசியலை எங்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பைட்டு முடிச்ச உடனே என் போட்டாவோட போட்டான். நான் இடதுசாரி அமைப்பு சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவன் போட்டது எப்படி தெரியுங்களா? இந்த திராவிட நாயை. அப்ப திராவிடங்க மட்டும்தான் இவ்வளவு சத்தமா பேசுவாங்கன்னு இன்னமும் பத்திரிகைக்காரன் நம்பிட்டு இருக்கான். இந்த திராவிட நாயினுடைய குலைப்பை எல்லாம் நாங்கெல்லாம் கண்டுகள் அப்படியே எழுதுனா. நேத்து நேரம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டால தீவிரவாதத்தினுடைய முதுகெலும்பை உடைத்தோம் சரிதானேன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாம் அறிவோட தான் பேசுறீங்களான்னு கேட்டேன். என்னங்க நாங்க தீவிரவாதிகள் என்னைக்கு உள்ளூர் நோட்டை பயன்படுத்துறாங்க? அவன் பெரிய பெரிய ஆயுதம் வாங்குறவன் டாலர்ல போயிட்டு இருக்கான். நீங்க உள்ளூர் நோட்டை உட்காந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு நாங்க பேசுறோன்னு பேசுறீங்களே அப்படின்னு. உடனே எழுதிட்டானுங்க, தீவிரவாதிகளோடு தனக்கு இருக்கிற தொடர்பை சுந்தரவழி வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார். தந்தை பெரியார் எனக்கு உண்மையிலே ஞாபகம் வந்தார். அவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற போதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? உன் கருத்தை நீ போய் சேர்க்க மாட்டடா, நம்ம கருத்தை எதிரிதான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். நம்ம கொண்டு போறதை விட எதிரிதான் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்ப்பான். அது அவருக்கு அப்பயே நல்லா தெரியும். அது மாதிரிதான் இன்னைக்கு வரையும் நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறது எதிரியா இருக்காரு. சமரசம் பண்ணிக்க மாட்டாரு. 3 லட்சம் திருக்குறள் புத்தகங்களை அச்சேற்றி வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்தவர் தான் தந்தை பெரியார். எல்லாருக்கும் தெரியும் 3 லட்சம் திருக்குறள் புத்தகத்தை. எதுக்கு தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன காரணத்தினால. டேய் என்னடா சாதி, எல்லா பிறப்பும் ஒண்ணுதான் என்று சொன்னதற்காகவே 3 லட்சம் பிரதிகளை வீதிதோறும் கொண்டு போய் சேர்த்தவர் தந்தை பெரியார். அதே மனுஷன்தான் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று வள்ளுவர் சொன்ன போது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். என்ன தெரியுமா சொன்னாரு? அப்போ ஒரு பொம்பளை ஆம்பளைய தொழுது அப்புறம்தான் எந்திரிக்கணும்னு ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, ஆம்பளையும் பொம்பளைகளை தொழுது அப்புறம் தான் எந்திரிக்கணும்னு ஒரு வழக்கத்தை செட்டப் பண்ணுவோன்றாரு. அது என்ன ஒன் சைட்ல? அது மட்டும் அவர் சொல்லல. வள்ளுவன் பெண்ணாக இருந்திருந்தால் இப்படி எழுதியிருப்பானா என்று பெண்களை கேள்வி கேளுங்க என்று சொன்னார். பெண் விடுதலை தந்தை பெரியார் ஒருபோதும் ஆம்பளைங்க செய்யணும்னு சொல்லவே கிடையாது. பெரியாரே அவர் நான்லாம் ஒன்றும் செய்யலப்பா, நான் வழிகாட்டுறேன் அவ்வளவுதான் அப்படின்றார். ஆம்பளையால பெண் விடுதலை செய்யவே முடியாதுன்னு நம்புறாரு பெரியார். இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் அவர் சொல்றார். இந்த கற்பு இருக்கு பாருங்க. எனக்கு டைம் இருக்கா? தோழர்கிட்ட கேட்டுக்குவோம்.
நம்ம வாட்டுக்கு மைக்க பட்டனை விடிய விடிய பேசி கூட்டத்தை கழிச்சு விட்டுறக்கூடாது. இந்த கற்பை தமிழ்ல எக்கச்சக்கமா பேசுவான். நான் தமிழ்ல வேற PhD. தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்புன்னு சொன்னான். நான் ஆய்வு பண்ணி தெய்வ கற்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இடையில வருது, அதெல்லாம் எவனுக்கு கணக்கில் வைக்கல அவ்வளோ இருக்கு. தலைக்கற்புனா என்னன்னா, புருஷ செத்தா அப்படின்னு கேட்டோன்னே டம்முன்னு விழுந்து சாகுறது. அது எப்படி சாவாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த பையன் செத்தா நாம ஏன் சாகணும் அப்படின்னு. சரி இருக்கட்டும், இப்படியே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. டம்முன்னு விழுந்து செத்து போனா தலைக்கற்பு. அதுதான் கற்புடைய உயர்ந்த ரகம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி கற்பு எது அப்படின்னா, அவன் செத்த பிறகு செதையில ஏறி சாகிறது, தண்ணியில விழுந்து சாகிறது. இது மாதிரி எல்லாம் செகண்ட் கற்பு, இரண்டாம் இடைநிலை கற்பு. கடை கற்பு எதுவா, பெத்த பிள்ளைக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு அப்படியே வாழ்ந்து சாகிறது தான் கடைசி கற்பான். அட மூதேவி, பிள்ளைகளுக்காகவும் நாட்டுக்காகவும் தனக்காகவும் கடைசி வரை வாழ்றதாய தலைக்கற்பு. எங்களை பொறுத்த வரையும் கற்புன்ற வார்த்தையை எதுக்குறாரு, அது வேற விஷயம். இந்த தெய்வ கற்பை கண்டுபிடிச்சாங்க வாரு, எங்க தெரியுமா? சங்க இலக்கியத்திலே வருதுங்க. சங்க செவ்வின்னு கொண்டாட முடியாது. அதுல வருகிற எதிர்மறையான விஷயங்களை நம்ம எதிர்த்து தான் ஆகணும், தந்தை பெரியாரை போல சமரசமின்றி. அங்க தெய்வ கற்பனை எதை தெரியுமா சொல்றான்? ஒரு ஆம்பளை பரத்தை வீட்டுக்கு போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாயே திறக்க கூடாது. வீட்டுக்கு வந்தோடனே சிரிச்சுட்டு போஸ்ட் வேணுமா, பொன் வீட்டா வேணுமா, ஹார்லிக்ஸ் அப்படின்னு கேட்கணுமா? செருப்பகல்ட்டி அடிப்பாங்களா? ஹார்லிக்ஸ் வேணுமான்னு கேட்பானுங்களா? அப்படி ஹார்லிக்ஸ் வேணுமான்னு கேட்டா அதுதான் தெய்வ கற்பான். நாங்க தெய்வமாகறோம். எவன்டா கேட்டவன் தெய்வமான்னு? கற்பை பல வகையில சொல்றாங்க. இந்த இளவயது திருமணத்தை பத்தி பேசுகிற போதெல்லாம் சொல்றாங்க, 14 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இல்லனா பொம்பளைய நெறி தவறி போய் விடுவார்கள். இன்னைக்கும் அதான் சொல்றான். சாதிக்காரனும் மதம் வச்சிருக்கணும் அதான் சொல்றான். வட இந்தியாவில் முழுதும் கட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. சாதி பஞ்சாயத்துகள் என்ன சொல்றான் அவன்? 14 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்துரு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றான், பொம்பளை பிள்ளைகிட்ட செல்போன் கொடுக்கதைங்க. அதுல ஒருத்தன் கவிஞர் வேற, அவன் கையை ஒடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். செல்லும் செல்லமும் கொடுத்த என் செல்ல மகள். செல்லும் கொடுத்திருக்கேன், செல்லமும் கொடுத்திருக்கேன். என் செல்ல மகள் இப்பொழுது அவுட் ஆஃப் கவரேஜா, தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். செல்லமும் செல்லும் கொடுத்தா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்துட்டு போறா. ஒரு பண்பாட்டினுடைய கரும்புள்ளியாக பெண்கள் கையிலே செல்போனை கொடுப்பதை சனாதனவாதிகள் எதிர்க்கிறார்கள் என்றால் அதை நம்ம செஞ்சே ஆக வேண்டிய தேவை இருக்குங்க. பொம்பளை பிள்ளை தனியா போதுன்னா என்ன அர்த்தம்? கையில செல்ல வேணும். இந்த உலகத்துல எதெல்லாம் ஆண்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கணும். பெரியார் சொல்றாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்கயா. எதுக்கு டைம் கொடுக்கணும் தெரியுமா? கருவிகளை கையாளுவதற்கு பயிற்சியும் நேரமும் கொடுங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்களே இது பண்ணாதீங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதே சப்பு சாமானையும் அதே பொம்மையும் வாங்கி கொடுத்து சோறாக்க வைக்கிறது, தலசீவி பழக வைக்கிறது. ஆம்பளை பிள்ளைக்கு துப்பாக்கி, காரு, புல்டோசரு, அது எதுக்குன்னு தெரியல, இடிப்பாங்க. எவ்வளவு இருக்கு, 20 வயசுல இடிக்கிறதுக்கு இப்பயே பழக்கி விடுறாங்க. நீங்க நுட்பமா பார்த்தீங்கன்னா கருவிகளை கையாளுவது ஆண் குழந்தைகளுக்கானதாக குடும்பங்கள் வளர்த்தெடுக்கிறது. ஆனா பெண்ணுக்கு சோத்து சட்டியும் குழந்தையும் என்று மீண்டும் மீண்டும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை எதுக்க வேண்டிய மிகப்பெரிய வேலையை தந்தை பெரியார் செஞ்சாரு. 14 வயசுக்குள்ள பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சாரதா சட்டம் சொன்ன போது இல்லை இல்லை 16 வயதுக்கு மேலேதான் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் என்பதை பேச்சா எடுக்கணும்னு சொன்னவர் தாங்க தந்தை பெரியார். அந்த காலத்துல இன்னொன்னு சொல்லுமா, ரொம்ப கேலியா சொல்லுவார் திருமணத்தை பத்தி பேசும்போது. வெள்ளக்கார அப்பா ஆத்தா கிட்ட போய், இவரை பெரியார் சொன்னது, ஒரு வெள்ளக்கார அப்பா ஆத்தாட்ட போய், ஏப்பா உன் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்டு பாருங்க. அதை ஏன்டா கேட்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறோம் என் பிள்ளைகிட்ட கேளு என்று யார் சொல்லுவாங்களாம்? வெளிநாட்டுக்கார அப்பா ஆத்தா சொல்லுவாங்களாம். ஆனா இந்தியால இன்னமும் நம்ம அப்பா அம்மாருக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? என் புள்ள நான் வளர்த்த பிள்ளை கோடு கிழிச்சா தாண்டாது. அதென்ன கோடா சீன பெருஞ்சுவரா தாண்டாம இருக்கிறதுக்கு? கோடு கிழிச்சா தாண்டாது, தலை நிமிர்ந்து நடக்காது. இந்த கொலை செய்யப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த ஒரு தலை காதல் 2 தலை காதல்ல,
இந்த கொலை செய்யப்பட்ட பிள்ளைகளை பத்தி ஹிஸ்டரி தயாரிக்க போனாங்கன்னா ஊடகங்கள்ல பெரும்பாலான பெண்களும் ஆண்களும் பேசுறதே தான், அந்த பிள்ளைய கொண்டு விட்டாங்களே சார், சத்தமா பேசாது, தலை நிமிந்து நடக்காது சார், ஆம்பளை பையங்களோட பேசியே பார்த்தது இல்லை, இதெல்லாம் குவாலிட்டி ஆக்குறாங்க. செத்த பிள்ளை அதெல்லாம் செஞ்சதான், நான் அதுக்கு அது செத்தே போயிருக்கலானே. திரும்ப திரும்ப கட்டமைக்கிற ஒரு வேலையை அங்க அவங்க பெருசா செஞ்சுட்டே இருக்கிறாங்களே. இன்னொரு விஷயம் கூடங்க, இன்றைக்கும் தேர்வு செய்கிற உரிமை என்பது பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமையா தானே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ராமகிருஷ்ண தோழர் இங்க இருந்தாங்க, நான் படிக்கிற காலத்துல காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான சங்கம் ஒன்று இருக்குல்ல, இங்க இருக்கு, அங்க நான் பேச வந்தேன், அதுக்கு பிறகு இப்பதான் வர்றேன், அது வேற விஷயம். காதல் திருமணம் செய்து கொள்வருடைய சதவீதம் தெரியுமா? நாம சும்மா சும்மா பெரியார் மண்ணு, திராவிட மண்ணு, முற்போக்கு மண்ணு, செவந்த மண்ணு, கருத்த மண்ணுன்னு சொல்லிட்டு கிடக்குறோம். தமிழகத்துல இன்னைக்கு புள்ளி விவரத்துல காதல் திருமணம் என்பது வெறும் 2% மட்டுமே. பஞ்சாப்ல கூட 13%. இந்த 2% மட்டுமே காதல் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் எத்தனை சதவீதம் தெரியுமா? சாதி ஆணவ கொலை, அதுல பெண்கள் மீதான படுகொலை எத்தனை சதவீதம் தெரியுங்களா? 80% பெண்கள் சாதி ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்கன்ற புள்ளி விவரம் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், முற்போக்கு மண்ல காதல் திருமணம் குறைஞ்சு போனதுக்கான ரீசன் என்ன? நாம தானே பார்க்கணும். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக இன்னும் வீறு கொண்ட சமூகத்தை யார் உருவாக்கணும்? முற்போக்காளர்கள் தானே கொண்டு வரணும். நான் இன்னொரு கேள்வியை வைக்க விரும்புறேன். ஒரு அடிப்படைவாதி மதத்தை வச்சு ஆட்சி செய்யறவன், வெறும் 3% பேர் இருக்கிறவன், ஒரு இந்தியா முழுவதையும் சொந்தம் கொண்டாடுவதற்கான வியூகம் வகுக்கிற போது இத்தனை ஆயிரம், இத்தனை 100 கோடி பேர் இருக்கிற முற்போக்கு சிந்தனை கொண்ட போராட்ட குணம் இருக்கிற நாம இந்த பக்கம் நின்னுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படைவாதி புறம் ஒன்னா சேர்ந்து மொத்தமா நிக்கிறான். நாம எந்த புள்ளியிலுமே ஒன்னு சேர முடியாத சூழல்ல இருக்கிறோம். இந்த சூழலை மாற்றுவது எப்படி என்பதையும் நாம் இந்த காலகட்டத்திலே யோசிச்சே ஆகணும். ஏன்னா மதவாதிகளை நேரடியா சந்திக்க வேண்டிய சூழல்ல நாங்க இருக்கோம். மிக கடூரமா இருக்கான். பார்ப்பனல் அல்லாதார்கள் சங்கம் என்று ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கான ரீசனே இன்னைக்கு இல்லாம போச்சு. பிற்படுத்தப்பட்டவனை கொம்பு செய்து விடுறான். தமிழகத்தை பாட்பாட்டா பிற்படுத்தப்பட்டவங்க வச்சு பிரிக்கிறான். கொம்பு சீவி விடப்பட்ட அத்தனை பேரும் தென்பகுதியில தேவமார் என்றான், இங்க வன்னியர் என்றான், இங்க கொங்கு என்றான். வளர்த்த கடா மார்ல முட்டுறது மாதிரி வந்து நிக்கிற போதே பேசும் போதே ரவுடி மாதிரி தான் கையை ஏற்றி விட்டு உட்காந்துருக்கான். சாதிக்காரனே ரவுடித்தனம் பண்ணும்போது நமக்கு என்ன, எடுத்து அடிக்க மாட்டோமா? ஆனா மிக கொடுமையாக ஒரு பெரும் சமூகத்தை இந்துத்துவா வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. மிக கடுமையாக நாம அதை கண்காணிக்க வேண்டிய, எதிர்வினை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா தந்தை பெரியார் இருக்கார் பாருங்க, பெண்ணுக்கு எதிராக ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒத்துக்கலங்க. 1927 MK ஆச்சாரியார் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்றாரு, 14 வயசுக்குள்ள பிள்ளைகளை கட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பூரா கெட்டு போற விபச்சாரம் ஆயிரும். வந்தோடனே எழுதுறாரு நம்ம ஆளு. என்ன தெரியுமா எழுதினாரு? 14 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒழுங்கு கெட்டு போகும் பிள்ளைங்க. ஆமா ஆச்சாரியாரே, இதை சொல்றீங்க, ஒருவேளை நீங்கள் உங்க சமூகத்து பெண்களுக்கு தான் சொல்றோன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேன்னு அதையும் நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உன் சமூகத்திலையும் ஆம்பளைய தவிர பார்ப்பன பெண்களும் அடிமைதான் என்பதை எனக்கு தெரியும், அவங்களுக்காகவும் போராடுவேனர். அதான் தந்தை பெரியார். பார்ப்பன ஆண்களை தவிர அத்தனை பேரையும் அடிமையாக நினைக்கிற சனாதன தர்மத்தை மிக கூர்மையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டவர தந்தை பெரியார். கல்வியை பத்தி பேசணுமா? நிறைய பேசியிருக்கிறார். ஆனா ஒரு இடம் எனக்கு பிடிக்கும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தனியா பள்ளிக்கூடம், இங்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனியா பள்ளிக்கூடம், பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேரும் பார்த்து சிரிச்சா பிடிச்சி வெட்டுறது. அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பயலுக வெட்டுவாங்க. 2016 லவ் பண்றவங்க கூட வரட்டி வரட்டி வெட்டுவாங்க மாப்பிள்ள. இப்பயே அதுக்கு ஒரு சொல்யூஷனை உருவாக்கணும்னு தந்தை பெரியார் செஞ்சார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஆம்பளை பிள்ளையும்
பொம்பளை பிள்ளையோ சேர்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழகத்தில் உருவாக்கணும். ஏன் உருவாக்கணும்? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிப்பாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தரை தெரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. ஆண் இவன் தான், பெண் இவன் தான் என்கிற புரிதல் தேர்வு செய்கிற உரிமையை பெண்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னார். இது மிக முக்கியமான இடமா நான் பார்க்கிறேன். நீங்க சரிகாசா என்கிற ஒரு பெண் ஈவிட்டி சிங்ல கொலை செய்யப்படுகிறாள். அந்த சமயத்துல ஜனநாயக மாதர் சங்கத்தின் மூலமாக நாங்க ஒரு புள்ளி விவரத்தை தமிழ்நாடு முழுவதும் திரட்டினோம். அப்ப நான் மாணவியா இருக்கேன். அந்த புள்ளி விவரத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா இருந்தது? ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற, சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற, சேர்ந்து இயக்கம் நடத்துகிற சூழல் தான் பெண்கள் மீதான இது மாதிரியான கொடுமையான வன்முறையை தவிர்க்கும் என்பதுதான் தீர்வாக வருகிறது என்றார். இதைத்தானே தந்தை பெரியார் சொன்னாரு. இதைத்தானே தந்தை பெரியார் சொன்னாரு. இன்னைக்கும் நம்ம தனியா தான் பல்கலைக்கழகங்கள் நடத்துறோம். எனக்கு தந்தை பெரியார் அவர்கள் 5ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்காரான்னு பயங்கரமா டவுட். ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை அவரை போல பேச முடியாது. நம்ம அதை ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தந்தை பெரியாருடைய வார்த்தைகளை மட்டும், சொற்களை மட்டும் நாம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாடத்துல என்ன சொல்லி கொடுத்தான்? உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களா போய் டபக்குன்னு ஏறி உட்காந்துக்கிறோம்னு அர்த்தம். பெரியார் தான் முதல்ல வன்மையா கண்டிச்சாரு. டே ஏறுறாங்களா, ஏத்தி விடுறீங்களா நீங்க? அது ஏறுவது இல்லை, உடன்கட்டை ஏற்றுவது என்று திருத்தத்தை செய்தவர் தந்தை பெரியார் என்பதை தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல கவலைப்படுறாரு, இந்த கை மொண்டாட்டியா புள்ளைய பாடுதுக பாரு, கஷ்டம். கஞ்சி இல்லாம, ஒழுங்கா ஆடை இல்லாம, மூஞ்சியில பவுடர், அதாவது முகம் கழுவாம, ஒழுங்கான தரையில தூங்காம இந்த பிள்ளைய கடுமையா கஷ்டப்படுதுங்க. பாப்போம், இந்த பிள்ளைய மட்டும் கஷ்டப்படுறதுக்கு பேசாம உடன்கட்டையில ஏத்தி விட்டுக்கலாம் போல இருக்கு. கோவப்பட்டு சொல்றாரு, பாடா படுத்துறாங்களேன்னு. சொற்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாரு. மாநாட்டுக்கு பெண்களை அழைக்கிறார். உங்க எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். நான் கொல்லன் தெருவில் ஊசி விக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதுல இருக்க வித்தியாசத்தை நான் சொல்றேன். தங்களை விதவைகள் என்றும் விபச்சாரிகள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை தான் அரசியல் என்று நான் நினைக்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோம்? விபச்சாரிகளும் விதவைகளும் வரலாம் என்று தந்தை பெரியார் சொன்னதாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல, அவர் அப்படி சொல்லல. விதவைகள் என்றும் விபச்சாரிகள் என்றும் 1000 பேர் வெளியே சொல்லலாம். நீ அதை ஒத்துக்கிற? விதவைகள் என்றும் விபச்சாரிகள் என்றும் தன்னை கருதி கொள்ளுகிற, நினைத்துக் கொள்ளுகிற பெண்களை நீங்கெல்லாம் வாங்கன்னு சொன்னாரு. நீ நினைக்கிறதான் தப்பு, அவன் 1000 சொல்லட்டும், அதைய நீ ஒத்துக்கிற? அந்த வார்த்தையினுடைய பொருள் அதுதான். இன்னொன்னு தெரியுங்களா? தலித் பெண்களை பற்றி பேசுகிற போது, தலித்துகளை பற்றி பேசுகிற போது தந்தை பெரியார் ஒன்னே ஒன்று சொன்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க வரலாறு வாசிக்கிறவங்க. பஞ்சாப்ல ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஹென்ரி டேவிட்னு ஒரு கலெக்டர். அவருடைய டைரி குறிப்பு புத்தகமா வந்திருக்கு. அது அந்த 1800களில் நடந்த பெண்கள் மீதான வன்கொடுமைகள் எல்லாம் நிறைய இடத்துல அவர் சொல்லிட்டே வர்றார். அதுல ஒரு இடத்துல பஞ்சாப்ல நடந்த கூட்டு பாலியல் வன்புணர்வை பற்றி அவர் பேசுகிறார். கூட்டு பாலியல் 12 வயது குழந்தை தனியா வயக்காட்டு பக்கம் போயிருக்கா. ஒரு 5 ஆதிக்க சாதிக்காரங்க சேர்ந்து அந்த பிள்ளையை கெடுத்துட்டாங்க. இந்த வழக்கு அந்த ஊர் மன்றத்திற்கு வருகிறது. தீர்ப்பு எப்படி சொல்லப்படுது தெரியுமா? அந்த பிள்ளையோட அம்மாவை கூப்பிட்டு, உன்னையெல்லாம் பிள்ளை வழக்கு தெரியுதா? பிள்ளைய தனியா அனுப்பியிருக்க, தனியா நீ அனுப்பாம இருந்தா அந்த பிள்ளைக்கு இந்த கேடு நடந்திருக்குமா? அதனால தண்டனை யாருக்கு? அம்மாவுக்கு. என்ன தெரியுமா தண்டனை? 5 ஏக்கர் நிலத்தை எருவு போட்டு உழுது பயிர் செய்து ஊருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தண்டனையாக கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு கொடுமை. தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை வீணடிக்கப்பட்டதோடு இல்லாம தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கே கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு மாறி போயிடுச்சுன்றீங்களா? டெல்லியில மருத்துவ மாணவி பாலியல் வன்புணருக்கு ஆளானாரை முதல் 2 நாள் இந்தியாவே கொதிக்குது. பிறப்புறுப்புல கம்பிய ராட சொருகிட்டா, குடல் சதஞ்சு வெளியே வந்துருச்சு. அத ஒரு துணியில கட்டி தூக்கி போடுறான், காட்டு மிராண்டி மாதிரி. இந்தியாவே கொதிக்குது. ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அநியாயம்னா கொதிச்செல்லாம் அடங்கின 4வது நாள் கேட்கிறான், ஆமாப்பா எதுக்கு அந்த பிள்ளை 7 மணிக்கு தனியா போகுது, 9 மணிக்கு தனியா போகுது? தனியா போறதுனால அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணா.
சரி தனியா போனாலும் பரவாயில்ல, ஏன்பா ஆம்பளை கூட போச்சு? அதுல இன்னொருத்தன் பிஜேபி கார சொல்றான், அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க சொல்றானுங்க, ஒருவேளை அந்த புள்ள அண்ணா என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்டிருந்தால் விட்டுருப்பாங்க, உன்னையெல்லாம் கதவசனம் தாண்டா எழுத கூட்டிட்டு போனோம். இப்ப சூழல் இன்னமும் அப்படியேதான் இருக்கு. 800கள் ஹென்றி டேவிட் எழுதிய அந்த டைரி குறிப்பு தான் இன்றைக்கு வரை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது மீண்டும் மீண்டும் பழி போடுகிற ஒரு சூழலை தான் இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தந்தை பெரியார் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, தலித்துடைய விடுதலை யாரும் கொடுக்க முடியாது. ஒரு கசாப்பு கடைக்காரன் போய் ஆடு விடுதலையை நினைக்கலாமா? தலித்துகள் எங்களை போய் நீ விடுதலை அடை வாங்கி கொடுப்போம் என்று தலித்துகள் நினைக்கலாமா? நம்மள வயிறாரு. என்கிட்ட நிக்கிற நீ, உன் விடுதலையை நீதான் தீர்மானிக்கணும். பெண்களை கூட அப்படிதான் சொல்றாரு, என் விடுதலையை நான் தான் தீர்மானிக்கணும். அவனை வாங்கி கொடுக்க மாட்டான். ஹீரோவா, தமிழ் சினிமா பட ஹீரோவா டக்குனு குதிச்சு பார்டர்ல நின்று இந்தியாவை காப்பாத்துறதுக்கு அப்பெல்லாம் ஒரு வயலும் காப்பாற்ற மாட்டான். ராஜ்குமாரை பிடிச்சிட்டு போனப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சா போச்சு. இந்த பழைய ஹீரோ வீரப்பன் பிடிச்சி போய் வச்சாம்பர் ஆப்பு, அப்ப தெரிஞ்சு போச்சு இவங்க பூரா போலியா தானே நடிச்சிருக்கான்னு. இவங்க பூரா டூப்பா இருந்திருக்காங்க, ஹீரோவா இல்லைன்னு நினைச்சோம். பெரியார் தெளிவா ஒரு இடத்துல சொல்லுவாரு, பெண்களுடைய விடுதலை பற்றி பேசுகிற போது நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. உந்த விடுதலை எப்படிப்பட்டது என்று பேசுகிறார். எலிகளிடம் போய், பூனைகளிடம் போய் எலிகள் விடுதலை கேட்கலாமா? நரிகளிடம் கோழிகள் விடுதலை கேட்கலாமா? அவர் ஒரு பட்டியலே எடுக்கிறார். ஓ விடுதலை நீ தீர்மானி என்று மீண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம் தான். செங்கல்பட்டு மாநாட்டில் எக்கச்சக்கமான தீர்மானம் நீங்க தெருக்கு பேசியிருப்பீங்க. எனக்கு பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா? 2வது கல்யாணத்தை பற்றி பேசுறாரு பெரியார். என்ன செய்யற, 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன்னா அப்ப எல்லாம் மனமுறிவு சட்டம்லாம் இல்லை, விவாகரத்து சட்டம்லாம் கிடையாது. அப்போ பெரியாரு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடு தீர்மானம் அது பண்றாரு. 2வது கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானத்தை மட்டும் போடல, அவர் தெளிவா அவர் சொல்றாரு, எந்தெந்த காரணங்களால் ஒரு பெண்ணை ஆணுக்கு பிடிக்கலையோ அந்தந்த காரணங்களால் ஆணை பிடிக்காத பெண்ணுக்கும் 2வது திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமை தேவை என்கிற தீர்மானம். ஏங்க 1930 புருஷன் பிடிக்கலன்னா விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க, நான் புரியுறதுக்காக சொல்றேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு தீர்மானம் போட்டா கொதிச்சிட மாட்டானுங்க. இன்னைக்கே போட முடியாது, போற போக்கிலே நம்மளை வெட்டுவானுங்க, மாப்பிள்ளை குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கு அப்படின்னு. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, இதை சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்றாரு, எல்லாரும் அவரவர் மனைவியை நினைச்சு அவரவர் இணையரை நினைச்சுக்க கூடாதுன்றாரு. எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருவோம், அவன் பொண்டாட்டிடா இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா நம்ம கையில நம்ம தலையில கையை வச்சுட்டாரே பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் அது சொல்றாரு, உன் தங்கையை நினைத்துக்கொள், உன் வீட்டுல இருக்கிற பெண்களை நினைச்சுக்கோ, அப்ப உனக்கு இந்த தீர்மானத்தினுடைய அழுத்தம் புரியும் என்று சொல்லுகிறார். தொல்காப்பியரை கடுமையாக எதிர்க்கிறார். ஏன் தெரியுங்களா? தொல்காப்பியரை ஏன் எதுக்கணும்? தொல்காப்பியனை ஆரியன் சொல்றாரு, ஆரிய கைகூலி என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுங்களா? தொல்காப்பியனை போல தமிழருடைய பண்பாடு என்று ஆரிய பண்பாட்டை கை காட்டவன் உலகத்திலே கிடையாது. நாம தொல்காப்பியத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த மனுஷன் சொன்னான், வலிமையும் தெம்பும் அறிவும் ஆளுமையும் யாருக்கு இருக்கு? ஆம்பளைகளுக்கு தான் இருக்குன்னு சொல்லி வச்சோம். இன்னொன்னு என்ன சொன்னா, நாடு தாண்டி போய் வியாபாரமோ தூதுக்கோ போற பழக்கம் பொம்பளைகளுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொன்னான். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. இதாவது பரவாயில்ல, கற்பு கண்டுபிடிக்கிறான். அச்சமும் நானும் மடனும் முன்னிறுத்த நிச்சமும் பெண்பார்க்கு இல்லை, இதுதான் பெண்களுடைய தகுதி என்று சொன்னான். அதை விட ஒரு இப்ப எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரை பார்க்கிறேன், தந்தை பெரியாருடைய வார்த்தையில தான் சொல்றேன், தெய்வீக காதல்னு அப்படியே உருகி கையில ஒரு ஓட்டுச்சட்டியை வச்சுக்கலாம் தெரிய முடியாது. ஒருத்தரை பார்த்துச்சு பிடிச்சிச்சு, நான் லவ் பண்றேன், பிடிக்கலன்னா போயிட்டே இருப்பேன். தந்தை பெரியார் காதலுக்கு இதான் டெஃபினிஷன். இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் தானே போய் சொல்லணும், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் உன்னை விரும்புறேன், சேர்ந்து போலாம் வா வாழ்க்கை பயணத்தில், நான் தான் சொல்லணும். தொல்காப்பியம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாதுன்றான். என்ன சொல்றான்? தன்னொரு காதல் கிழவன் முட்கிழத்தல் என்னும் காலை கிழத்திக்கு இல்லை. காதல் மனசுக்குள்ள தோன்றினாலும் தனக்கு சொந்தமா இருக்கிற, தனக்கு
எந்த ஆண் மேல காதல் வந்திருக்கோ அந்த ஆண் கிட்ட போய் என் காதல் இதுதான் அப்படின்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கு இல்ல? பொம்பளைகளுக்கு இல்ல. இன்னைக்கு வரையும் தமிழ் சினிமாக்காரன் அத்தனை கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நல்ல பூவெல்லாம் வச்சு தலைய புடவை கட்டி சாயந்தரம் 6 மணி வாசல பார்த்தா இந்த புள்ள புருஷனை எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். தமிழ் சினிமா இன்னைக்கு வரையும் அதானே சொல்றான். அதான் தொல்காப்பியரை கடுமையாக எதிர்க்கிறார். இதாவது பரவாயில்ல, அவன் சோர்வு கடத்தல் பயன்னா கடன்னா, அவன் சோர்வு காத்தல் கடன்னா என்ன அர்த்தம்? அவன் எந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அவனை தன்னுடைய கணவனாக தன்னுடைய வீட்டாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது பெண்ணுடைய கடமை என்று சொன்னதுனால்தான் நீ போடா, தமிழனுடைய பண்பாடு இது இல்லை. தமிழை குறிஞ்சி மலையில இருப்பான், அவன் நெய்தல் பிள்ளைய காதலிப்பான். நெய்தல்ல இருக்கிறவன் அங்க போய் பாலையாக இருக்கிற இடத்துல ஒரு காதலை சொல்லுவான். தமிழுடைய காதல் பண்பாடு எப்போதுமே ஏதோ ஒரு இனக்குழுவை சார்ந்தவர்கள் ஏதோ இடத்துல இருக்கிறவன காதலித்து பழகிற பழக்கம் இருக்கிறவன்டா. என்கிட்ட ஆரிய பண்பாட்டை புகுத்தாத, நீ ஆரியனுடைய கைகூலி என்று தொல்காப்பியத்தை தூக்கி எறிய சொன்னார் தந்தை பெரியார். முடிச்சிட்டேன், நான் அதனாலதான் மூடிட்டேன், அவ்வளவுதான். எனவே தமிழ் பண்பாடு, தமிழ் சமூகம், தமிழ் சூழல் என்று எதையுமே கட்டமைத்துக் கொள்ளாத தன்னிகரா தலைவன் தந்தை பெரியார். இதுதான் தமிழர் பண்பாடு என்று கூட அவர் சொல்லல. இன்றைக்கு பேசுகிற நவீன கட்டுடைப்பை சென்ற நூற்றாண்டிலே பேசிய தன்னிகரலா தலைவன் நான் இப்பொழுதும் சொல்லி முடிக்கிறேன். தந்தை பெரியாரினுடைய வார்த்தைகளை கொண்டு செல்வதற்கு, சிரம் மேற்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தோடு சென்று வருவோம். நன்றி, வணக்கம்.